வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்க்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரைகொண்ட யானையை வாழ்த்துவனே. வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்க்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயலொருணை வாரணத்தானை திரைகொண்ட யானையை வாழ்த்துவனே. ஐராவதம் என்ற யானைக்கு தலைவனாகிய இந்திரனையும் பிரம்மனையும் ஏனைய தேவர்களையும் தாமரை போன்ற கையில் பஞ்சசன்யம் என்கின்ற சங்கல் ஏந்தி நிற்கும் திருமாலையும் தட்சயாகத்தில் வீரபத்திரன் சொரூபத்தில் வந்து ஜெயித்த சிவபெருமானின் குமாரனும் கோழிக்கொடியை உடைய குமாரக் கடவுளை சகோதரனாக பெற்றிருப்பவரும் வயல்கள் சூழ்ந்த அருணாச்சலத்தில் யானை முகத்தை உடைய கஜமா அசுரனை வெற்றி கொண்ட யானை முகம் கொண்டவனும் ஆகிய கணபதியை வணங்குகிறேன். கந்தனந்தாதி காப்பு செய்யும் வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர் கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. மிகவும் எளிதாகவே உள்ளது முதல் காப்பு. வாரணத்தானை ஐராவதம் என்னும் யானையை உடைய இந்திரன் சுரேந்திரன், அயனை பிரம்மனை, பின்னோரை தேவர்களை, மலர்க்கரத்து வாரணத்தானை இரண்டாவது அடியில் உள்ள வாரணம் சங்கை குறிக்கிறது. தாமரை போன்ற மலர்கையில் சங்கை கொண்டவனை, மகத்து வென்றோன் மைந்தனை. மகம் என்றால் தமிழில் வேள்வி யாகம் என்று பொருள். தட்சனின் யாகத்தில் வீரபத்ர மூர்த்தம் கொண்டு வென்ற சிவனாரின் மைந்தனை, சிவனாரின் மைந்தனாகிய துவஜ வாரணத்தானை. மூன்றாவது அடியில் உள்ள வாரணம் துவஜ வாரணம். வாரணம் இங்கு கோழியை குறிக்கின்றது. கோழி சேவல், கோழி கொடியோனும் என்று கொள்ளலாம், சேவல் கொடியோன் என்றும் கொள்ளலாம். சேவல் கொடியை உடைய முருகனை என்று பொருள். துணை நயந்தானை தன் துணையாகிய சகோதரனாக விரும்பியவனை. வயல் அருணை வாரணத்தானை, வயல் அருணை வாரணம் வயல் சூழ்ந்த திரு அண்ணாமலையில் நாலாவது அடியில் உள்ள வாரணத்தானை கஜமுகாசுரனை குறிப்பிடுகிறது. திரை கொண்ட யானையை வெற்றி கொண்ட யானை முக கடவுளை வாழ்த்துவன் வணங்குவேன். வாழ்த்துவன் கூட்டல் ஏ, வாழ்த்துவனே. ஏ என்ற சொல் அசையாக வருகிறது. வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்க்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். கயமுகாசுரன் கஜமுகாசுரன் தேவர்களை வருத்தியதால் இந்திரன் முதல் வானவராகியோர் விநாயகரை வணங்கி துயர் தீர்த்திட வேண்டினர். விண்ணோர் குறை தீர்க்க கருணை சித்தத்துடன் போருக்கு எழுந்து சென்று அந்த அவுணரோடு பொருது தமது தந்தம் ஒன்றை முறித்து அவன் மேல் விடுக்க அவன் மார்பு கீண்டு மாண்டவனாகி தனது உடம்பை விட்டு ஒரு ஆகு ஆகி, ஆகு என்றால் பெருச்சாளி, பெருச்சாளி ஆகி கணபதியை தாக்க விநாயகரும் அதன் முதுகில் ஏறி வீற்றிருந்து, நீ நம்மை சுமத்தி
என்று மேற்கு உயர் பிடரில் தாவி வீற்றிருந்து ஊர்தல் உற்றான் என்று கந்தபுராணம் 6வது காண்டம் 14வது படலத்தில் 25வது வெண்பாவில் கூறுகிறார். நீ நமை சுமத்தி என்று விநாயகர் கூறியதால் ஆகு வாகனர் ஆகிறார். ஆகு வாகனர். இதே கருத்தை திருவருணை திருப்புகழிலும் கூறுகிறார். மேலும் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை என்பதற்கு நாம் வேறு ஒரு பொருளும் காணலாம். அருணையில் விநாயகமூர்த்திக்கு யானை திரை கொண்டவன் என்றொரு பெயரும் உண்டு. சதுரன் எழில் சோழ சைலற்று உதிப்பன் மதுரமொழி அன்பர் மனமாம் குதிரை திரை கொண்டவன் என்று ஏத்தும் குறை கழற்கால் யானை திரை கொண்டவனை என் உள்ளத்தே கொண்டு என வரும் சோழ சைல மாமலை காப்பு செய்யுளில் நாம் அறியலாம். விநாயகர் யானை திரை கொண்ட வரலாறு இதோ. முகிலன் என்னும் அரசன் அடியவர்களுக்கும் பிறருக்கும் இடையூறு செய்வதை கேள்வியுற்ற குகை நமச்சிவாய தேசிகர் சூலம் கரத்து இருக்க ஜோதி மழு வாழ் இருக்க ஆலமுண்ட காலத்து அருள் இருக்க மேலே எரித்த விழி இருக்க இந்நாள் சோழேசர் தரித்ததென்ன காரணமோ தாம் என்று துதித்தவுடன் சிவ ஆக்ஞையால் சிவனின் கட்டளைப்படி அன்று இரவு விநாயக கடவுள் யானை உருவுடன் சென்று முகிலனை பயமுறுத்த அவன் தன் தவறின் நீங்கி வழிபட்டு திரையாக, திரை என்றால் கப்பம், கப்பமாக விடு காணிக்கையாக என்றும் கொள்ளலாம், விடுத்த சில யானைகளை திரையாக கொண்டவர் விநாயக பெருமான். ஆதலால் அவருக்கு யானை திரை கொண்டவர் என பெயர் வழங்கலாயிற்று. ஆதலால் அருணை வாரணத்தானை என்பதற்கு நாம் அருணையில் வாரணத்தானை, வயல் அருணை வாரணத்தானை 4வது அடியில் உள்ள வாரணத்தானை என்பதை வார் அள் நத்து ஆணை என்றும் பிரித்து வார் அள் நத்து ஆணை, வார் கூட்டல் அள் கூட்டல் நத்து கூட்டல் ஆணை, நீண்ட காதுகளை உடைய நத்து, நத்துதல் என்றால் தமிழில் விரும்புதல் என்று பொருள். நத்து விரும்பி ஏற்றுக்கொண்டனவுமான ஆணைகளை என்ற பொருள். திரையாக கொண்ட கணபதியை, அத்தகைய பெருமை வாய்ந்த கணபதியை வாழ்த்துவன் நான் அவன் இளைய சகோதரனாகிய முருகவேளை பற்றி அந்தாதி பாடப் போகிறேன். எனக்கு துணையாக திரை கொண்ட யானை வரவேண்டும். விநாயகன் எனக்கு துணையாக இவ் அந்தாதி முழுவதும் நான் செவ்வனே செய்து முடிக்க எனக்கு துணை இருக்க வேண்டும் என்று குருநாதர் திரை கொண்ட யானையிடம் வேண்டுகிறார். மீண்டும் வாரணத்தானை, அயனை, விண்ணோரை, மலர்கரத்து வாரணத்தானை, மகத்து வென்றோன் மைந்தன் துவஜ வாரணத்தானை, துணை நயந்தானை, வயல் அருணை வாரணத்தானை, வயல் அருணை வாரள் நத்து ஆனை, திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. வெற்றிவேல் முருகன்.